ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த மாதிரி வெத்தலை தீபம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸில் அவ்வளோ ப்ரீஃபாக சொல்ல முடியாது, அதனால சரி சின்னதாக ஒரு குட்டி லாங் வீடியோ எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோவை தான் போட்டிருக்கேன். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். சரி, வெத்தலை தீபம் போடுறப்ப அப்படியே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவாகவே எடுத்தேன். நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வெத்தலை தீபம் போட்டுருவேன். அதனால் நான் ஒரு 4:30க்கே எப்போ மாதிரி எந்திரிச்சு ஃபஸ்ட்டே நைட்டே எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சுருவேன். எந்திரிச்சு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திங்கக்கிழமை மதியமே பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். அதையெல்லாம் எடுத்து பொட்டு வச்சுட்டு ஃபோட்டோக்கும் எல்லாம் பொட்டு வச்சுட்டேன். நான் போடுற வெத்தலை தீபம் இதோட 12வது வாரம் ஆச்சு. இதுக்கு முன்னாடியே நான் நிறைய டைம் போடாமல் இருந்திருக்கேன். மந்த்லி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அது இல்லாமல் ஊருக்கு போகிற டைம்லாம் போட முடியாது இல்லையா, அதனால நான் இங்கே இருக்க டைமில் நான் விடாமல் தொடர்ந்து போட்டுருவேன். எப்படியாவது 48 வாரம் அப்படிங்கிறத நான் கணக்கு வைக்கல. சரி, தொடர்ந்தே இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே வெத்தலை தீபம் போட்டுருவேன். வெத்தலை தீபத்துக்கு 6 வெத்தலையை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எந்த ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி ரவுண்டாக தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நான் எப்போவுமே ரவுண்டாக பிளேட்டில் வச்சுருவேன். அதனால் இன்றைக்குமே ரவுண்டாக தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அது மாதிரி கூட வச்சுக்கலாம். வெத்தலை தீபம் வைக்கிற இடத்துல சின்னதாக சரவண பவா அப்படின்னு கோலம் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இங்கே பிளேஸ் இல்லை. அதனால் நான் பிளேட்டை கொண்டு போய் அப்படியே வச்சுருவேன். அதில் விளக்கு மட்டும் வச்சு 6 வெத்தலையாக காம்பு கிள்ளி இந்த மாதிரி பிளேட்டில் நான் ரவுண்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு சந்தன குங்குமம் வைக்கணும். 2 முனையிலையுமே வைக்கலாம், இல்லைன்னா சென்டரில் மட்டும் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். சந்தன குங்குமம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக கார்த்திகை விளக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். கார்த்திகை விளக்குலையும் சந்தன குங்குமம் வச்சு அதில் எண்ணெய் நெய் ஊற்றினாலும் சரி, இல்லை எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நீங்கள் என்ன ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே தீபத்துக்கு எண்ணெய் தான் ஊற்றிட்டுருக்கேன். நெய் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு சமயம் இருக்குது இல்லாமல் போகும், அப்புறம் நம்ம மறந்துட்டோன்னா அது நம்மளுக்கு மனசு உறுத்தலாகவே இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வீட்டில் எண்ணெய் இருக்கும், அதனால் தீபத்தை எண்ணெயை ஊற்றிடுறது. வெத்தலை தீபம் போடுற அன்னைக்கு விரதம் இருக்கிறது இல்லாத நம்ம இஷ்டம்தான். இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தோணுச்சுன்னா நம்ம இருக்கலாம், நம்மளால் விரதம் இருக்க முடியும்னு நினச்சா இருக்கலாம். எனக்கு எப்படி ஓகேவாக இருக்குன்னு பார்த்துட்டு நான் இருந்துக்குவேன். என்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துட்டு ஈவினிங் போல் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் வீட்டில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எதாவது இருந்தாலும் சாப்பிடுவேன். அது வரைக்கும் தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்குவேன். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நான் விரதம் இருக்க மாட்டேன். விரதம் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்மளால் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், இல்லைனா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எதாக இருந்தாலும் அன்றைக்கி நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும். வெத்தலை வச்சுருக்க தட்டில் பூவை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். சிவப்பு பூ இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி எனக்கு சிவப்பு பூ கிடைக்கல. ரோஸ் தான் எப்போவும் வாங்குவேன், அது கிடைக்கல. செவ்வந்தி மட்டும்தான் இருந்துச்சு, அதை வச்சே மேனேஜ் பண்ணியாச்சு. சாமிக்கு படைக்கிறதுக்கு எப்போவுமே வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் வைப்பேன். நான் பாலும் பழமும் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் அது கூட நான் வச்சுக்குவேன். அப்புறம் ரெகுலராக சாமி கும்பிடும்போது எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் தண்ணி, அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி சாமி படத்துக்கிட்ட வச்சுருவேன். அதையும் எடுத்து வச்சாச்சு. வேல்கிட்ட எப்போவுமே ஒரு லெமன் வச்சுருப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி வச்சாச்சு. மேலே வைக்க முடியாது, அதனால் வேல் பக்கத்தாடியே கீழே வச்சாச்சு. இந்த வேல் நான் ஒரு எக்ஸ்போவில் தான் வாங்கியிருந்தேன், 250 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். அப்படியே ஃபஸ்ட்டு வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் 2 காமாட்சி விளக்குலையும் தீபம் ஏற்றிட்டேன். தீபம் ஏற்றுற வீடியோ கட் ஆயிடுச்சு. வீடியோவை ஆன் பண்ணுறதுக்கு மறந்தாச்சு. தீபம் ஏற்றுற இதில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அப்படியே பத்தி சூட இதெல்லாம் காமிச்சுமே சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் சாம்பிராணி புகை போடுவேன். அன்னைக்கு பார்த்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் போட்டேன். ஏன்னா பாப்பா என் கூடவே எந்திரிச்சிட்டா. அவங்கள வச்சுட்டு சாம்பிராணி புகை போடுறங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வீட்டில் இருந்தால் கம்ப்யூட்டர் சாம்பிராணியே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுமே ஒரு 10 நிமிஷம் நான் வேல்மாறல் புக் படிப்பேன். எது வேணாலும் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். என்கிட்ட வேல்மாறல் புக் இருந்தங்காட்டி நான் வேல்மாறல் ரெகுலராக படிப்பேன். ஒரு சிலர் நினைக்கலாம், எதுக்குடா இவ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு சாமியே பிடிக்காது, ஒருத்தங்க நல்லா சாமி கும்பிட்றவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு நான் நினச்சது நடந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி தான் நான் ரெகுலராக வெற்றிலை தீபம் போடுறத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.